வணக்கம் மக்களே. சின்னஞ்சிறு கதைகள். தலைப்பு உழைப்பினால் உயர்வு. வனவாசத்தின் போது ராமர் மதங்க முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்திருந்தார். மதங்கரின் சிஷ்யையான மூதாட்டி சபரி ராமரை அன்புடன் வரவேற்றாள். அந்த ஆசிரமத்தில் நறுமணம் கலந்த தென்றல் வீசியது. அதை உணர்ந்த ராமன் மனம் வந்த திசை நோக்கி நடக்க சபரியும் பின்தொடர்ந்தாள். அங்கு நறுமணமுள்ள மலர்கள் பூத்திருந்தன. அதை கண்ட ராமர், நறுமணம் மிக்க இந்த மலர்களை கண்டதும் மனம் மகிழ்கின்றதே, இதை நட்டு வைத்தவர் யார் என்று கேட்டார். அதற்கு சபரி, மதங்க மகரிஷியின் மகிமைதான் இது. நான் அவருக்கு பணிவிடை செய்து வருகிறேன். மழைக்காலத்தில் ஒரு நாள் சமைப்பதற்கு விறகே இல்லாமல் போனது. சீடர்கள் யாரும் விறகு பொறுக்கச் செல்லவில்லை. உடனே முதியவரான மகரிஷியே சிறிதும் தயங்காமல் தானே கோடாரியை தோளில் போட்டுக்கொண்டு விறகு வெட்ட கிளம்பிவிட்டார். இதை கண்டு சீடர்களும் ஆளுக்கொரு கோடாரியுடன் அவர் பின்னால் சென்றனர். மாலை நேரம் வரை அனைவரும் விறகுகளை வெட்டி கொண்டு ஆளுக்கொரு கட்டுடன் திரும்பினர். அடுத்த நாள் காலையில் எழுந்தபோது காற்றில் நறுமணம் எங்கும் கமழ்ந்தது. என்னவென்று புரியவில்லை. நாங்கள் நடந்து சென்ற பிறகுதான் எங்களுக்கு உண்மை புரிந்தது. வயதானாலும் கூட யாரையும் எதிர்பார்க்காமல் தன்னம்பிக்கையுடன் புறப்பட்ட மதங்கரின் நெற்றி வியர்வை விழுந்த இடத்திலெல்லாம் மனமிக்க பூச்செடிகள் வளர்ந்திருப்பதை அறிந்து மிகவும் மகிழ்ந்தோம் என்றாள். உழைப்பின் உயர்வை அறிந்த ராமரும் மகிழ்ந்தார். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.